நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நம்ம இன்னைக்கு மணத்தக்காளி குழம்பு புளிக்குழம்பு வைக்கலாமா? அது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு மணத்தக்காளி குழம்பு வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். போல் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். பாருங்க, கடுகு போட போகிறேன். போட்டுட்டேன். கடுகு வெடிக்கட்டும். பாருங்க, கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம மணத்தக்காளி வத்தலை போட்டுட்டோம். காஞ்சி மிளகாய் கருவேப்பிலையை போட்டுட்டோம். பாருங்க, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி கொஞ்சம் பொறுப்போம். பார்த்தீங்களா, மணத்தக்காளி குழம்போட மனம் இப்படியே வந்துருச்சு. இதில் என்ன செய்யறோம்? இப்போ நம்ம இது வதங்கட்டும் கொஞ்சம். நம்ம இப்போ பாருங்க, இதில் புளி ஊற்றிருக்கோம். அப்புறம் பாருங்க, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, இது எல்லாமே உங்க காரத்துக்கு ஏற்ற உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகா பொடி போட்டிருக்கோம். இது கொத்தமல்லி பொடி. மிளகா பொடிக்கு விட ஒரு அது 4 ஸ்பூன்னா இது 8 ஸ்பூன் போடணும். இதுதான் டேஸ்ட் வரும். அப்புறம் நம்ம மிளகு பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி இதை கலந்துக்கிறோம். எதுக்கு இப்படி தண்ணி ஊற்றி கலந்துட்டு ஊற்றுறோன்னா, நம்ம அந்த மிளகா பொடி அப்படியே டைரெக்டாக போடுறப்போ கொஞ்சம் செவந்து போகிறதுக்கோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி போட்டுட்டோம்னா அந்த செவந்து போகிறதுக்கான வாய்ப்பு குறைச்சல். இப்போ இதெல்லாம் அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்களேன், அப்படியே இந்த தாளிப்பும் வத்தலும் அப்படியே குழம்பு பாருங்க, பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு. உப்பு போட்டு போகிறோம். போட்டுட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயில் நல்லா பாருங்க, நல்லா அப்படியே கூடி வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலா கலந்த கிண்ணத்தில் இருக்க தண்ணி ஊற்றிட்டேன். பாருங்க, வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்த குழம்பு பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கட்டுங்க. நான் உங்களுக்கு கிண்ணத்தில் ஊற்றி காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கம 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 கமன்னு மணத்தக்காளி வத்த குழம்பு நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம். கொஞ்சம் இதெல்லாம் போட போகிறோம். அப்புறம் எப்பயும் போல் வத்த குழம்பு புளிக்குழம்பு எதுவாக இருந்தாலும் சீக்ரெட் ரெசிபி, கொஞ்சமாக வெல்லம் போட்டுட்டோம். எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ குழம்ப எனக்கே பார்க்க அப்படியே எனக்கு இப்போ சாப்பாடை சுட சுட சட்டில் போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ஒரு தட்டு சாப்பாடு கட 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 கடன்னு உள்ளே போயிடும். அவ்வளோ நல்லா வந்திருக்கு குழம்பு. அப்பா, அப்படி இருக்குதுங்க. நீங்களும் வைங்க, வச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேங்க, தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நன்றி.